ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி நாங்கள் கோஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக பிளேஸை சூஸ் பண்ண வந்திருக்கோம். நானும் ஷாருக்கும் கேமராமேன் மட்டும் 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். டீம் யாரும் வரல. நாங்கள் போய் உள்ளே இன்றைக்கி மட்டும் செக் பண்ண போகிறோம். ஷூட் பண்ணுறதுக்கான சரியான பிளேஸாக என்ன, அதாவது இன்றைக்கி ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிச்சுன்னா இன்றைக்கே ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பார்ட் 2 வரும். பார்ட் 2 வரும். ஏன்னா இங்கே ஒரு மாங்காய் தோப்பு இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதை பார்த்துட்டு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் பார்க்கலாம். வாங்க லெட்ஸ் கோ. பௌர்ணமி போலடா. ஆமாம் மச்சான், பாருங்க முழு நிலா இருக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க பௌர்ணமி டைமில் வெளியே வரக்கூடாதுன்ட்டு. நாம் இன்னைக்கு கோஸ்ட் வீடியோ வேலை செக் பண்ணலாம் வந்துருக்கோம். இன்றைக்கே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏதாவது ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறது? பசங்க யாரும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம்டா. இங்கே சுற்றி வயல் தான். கேமராமேன் நம்ம 2 பேர் இருக்கோம், பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வேறு தனியாக கேமராமேன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வர்றாரு. அவரு பயப்பட மாட்டார், நம்ம கூட தானே இருக்கார். இன்னைக்கு வேறு அது கொஞ்சம் மோசமான நாளுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பௌர்ணமி. இதுக்கே இப்போ பயமாக இருக்குது. பௌர்ணமி சொன்ன வந்து பயமாக இருக்குறாங்க. ஆமாம் மச்சான், சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க மச்சான். டீம் கூட வந்திருந்தா கூட பயமாக இருக்காங்க. டீம் கூட இல்லை. அதெல்லாம் வயநாடு நிலா வேற மறைஞ்சு உள்ளே போயிட்டு வெளியே வருது பாருங்க. ஆமாண்டா மச்சான், இது வேறு பௌர்ணமி. அதான் இப்போ இங்கே வந்து சொல்கிறேன் நீ பௌர்ணமி. இது வேறு பயமாக இருக்குது. உனக்கு தெரியாதுல்ல மச்சான், சொன்ன மாதிரி வா போகலாம். பார்த்துவா மச்சான், கீழே பாம்புக்கு தான் பயமாக இருக்குது. இந்த பௌர்ணமியில் தான் நாகப்பாம்பு வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வேறு பயமாக இருக்குது. இந்த கொல்லி தோப்பில் வேறு போகிறோம். ஸ்டார்ட்ரா பாம்பு கொடுக்குறாங்க மச்சான். பல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் மச்சான், அந்த சைடு போகாது மச்சான். டே உள்ளே எப்படி இருக்கு பாடுறான், வழி இல்லாத மாதிரி இருக்குதா. ஸ்டார்ட்ரா மச்சான். என்னடா இது இந்த மாதிரி இருக்குது, காடு மாதிரி இருக்குது. ஆமாண்டா மச்சான், ஒன்றும் இந்த லைட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஆமாம், கேமராமேன் பேட்டரி தாங்க. இந்த பேட்டரி பெரிய பேட்டரி கொஞ்சம் நல்லா தெரியும். என்ன மச்சான், ஃபுல்லாக காடு. அந்த பேட்டரி கொடுத்து ஃபுல்லாக காடு மாதிரியே இருக்குதா. ஆமாம் மச்சான், ஏறும் பார்த்தோம். நல்லா ஜூம் பண்ணி காமிங்க அப்படியே. நாய் வேற கொலைக்குதுடா எங்கேயோ. பின்னாடி மச்சான் வழியே இல்லை. இங்கே கேமராமேன் பார்த்து வாங்க, வழியே இல்லை. அடிச்சுக்க பாருங்க. ஒரே இருக்கு மச்சான். டேய் ஆமாம்மா, தோப்புக்குள்ளே வந்துட்டோம் காய்ச்சி. இப்போ நம்ம வந்துட்டோம். இதான் என்ட்ரி. பறவை எல்லாம் பறக்குது போல. சத்தம் மரத்துலேருந்து சத்தம் வருது. என்னன்னு தெரில, ஒரே சவுண்டாக இருக்குது. உள்ளே போய் ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓமச்சா இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லலாம். கைஸ் இப்போ பார்த்துக்கோங்க, என்ட்ரி ஆகிட்டோம். கைஸ் உள்ள ஃபுல்லாக காடு தான் கைஸ். அவர்கிட்ட வேறு ஃபோன் சார்ஜில் இல்லை. இந்த கேமராமேன் இந்த லைட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. என்கிட்ட 2 லைட் இருக்குது, அதே போதும். இங்கே பாருங்கள் கைஸ், கேமராமேன் இது கொஞ்சம் காட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காடு side காட்டுங்க கேமராமேன். பேருக்கு தான் தோப்பு, ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குங்க இது. இங்கே பாரு மச்சான், கட்டில் இருக்கு. மச்சான் வராங்க போல் ஆளுங்கன்னா. ஆமாம் மச்சான், ஆனால் யாரையும் காணுங்க. கைஸ் ஆளுங்க வந்து இருக்கிறாங்க போல். ஆனால் இந்த பக்கம் மட்டும் சுத்தமாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது பாருங்களேன். உட்காரலாம், அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்ததுனால கால் வலிக்குது மச்சான். கால் வாங்குதுடா மச்சான், எனக்கு உட்கார. எனக்கும் கால் வலிக்குதுடா. ஆனால் டக்குன்னு போயிடலாம்டா. ஏன் மச்சான்? ரொம்ப பயமாக இருக்குடா மச்சான். இன்னைக்கு நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, ஏதாவது சாப்பிட்டு வந்தேன்னு. ஆமாண்டா மச்சான். எனக்கு அதான்டா. அப்போ நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுட்டு அடுத்த பேர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி அப்படியே உடம்புலாம் யோசிச்சுன்னு இருக்குது. பயப்படாதடா, நான் இருக்கேன். கேமராமேனும் இருக்காரு. கேமராமேனும் தைரியசாலி தான், நான் அவர் பார்த்துப்பாரு. இல்லை மச்சான், டி வாடா கிளம்பிடலாம். வீடியோலாம் தேவையில்லடா மச்சான். ஒன்றும் ஆகாதுடா, உட்காரா. சரிவா, அந்த ஸ்பாட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது அது. அந்த இடம் பார்த்துட்டு வரலாமா மச்சான்? இங்கே பாரு, இங்கே இருக்கிற மரங்கள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. கால் வந்துருக்குதா. வாடா மச்சான், பார்த்துக்கலாம். வாடா
இந்த மரம்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாரு. என்னடா நீ எப்பவுமே பயப்பட மாட்டேன், நீ ஏன்டா இப்படி பயப்படுற? கால்லாம் நடுங்குறீங்க பாரா, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. ஒன்றும் இல்லைடா, சும்மாடா பயன்படுத்தினேன், பயப்படாதடா வாடா. சத்தியமாக இது ஒரு மாதிரியாக இருக்கா மச்சான், கிளம்பிடலாம்டா டி. ஏய் மச்சான் பயப்படுத்துறாதடா டி. கேமராமேன் சொல்லுங்க கேமரா. அங்கே பாரு மச்சான், அங்கே பார்த்தியா? ஏய் கம்மாடா. மச்சான் வாடா அந்த சைடு போகலாம், காற்றெல்லாம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. நீ ரொம்ப பயப்படுறடா மச்சான். நீ வந்ததே நான் ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தேன். சவுண்டு வேண்டா, அது ஒன்றும் இல்லைடா, சும்மா எப்பவுமே வரும்டா சவுண்டு, பயப்படாதடா. ப்ரோ எனக்கு ஏதோ உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரோ நீங்கள் வேறு ஏன் ப்ரோ பயமாக இருக்கு ப்ரோ? இல்லை ப்ரோ டவுட்டாக ப்ரோ, பின்னாடி பாருங்க ப்ரோ அப்படியே கொஞ்சம். ப்ரோ வேணாம், தலை பார்க்காத இருக்கு மச்சான், பார்க்காத பின்னாடி பார்க்காத இருக்கு. ஏய் ஒன்றும் இல்லைடா மச்சான், பின்னாடி எல்லாம். ப்ரோ எங்கடா போற மச்சான்? டேய் எங்கடா போற? பயமா இருக்கா? டேய் வாடா, ஒன்றும் ஆகாதடா வாடா. கேமராமேன் என்ன கேமராமேன் இவன் பயப்படுறான்? ப்ரோ எனக்கு மட்டும் ப்ரோ கேமராமேன் வா ப்ரோ, கிளம்பிடலாம். இல்லை ப்ரோ வா ப்ரோ, பார்த்துனே போயிடலாம் ப்ரோ. ப்ரோ 100 ரூபா வாங்குறா மச்சாண்டி. இது மாதிரி ஆளுமே இல்லைடா. இப்போ வந்து நான் வேறு கறி சாப்பிட்டு. மச்சான் என்னடா ஆகுது? சரி வா, இனிமேல் நீ பயப்பட மாட்டாவா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் பயப்படாதடா, ஒன்றும் ஆகாதடா. ஏய் மச்சான் இல்லை நீ உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆமாம் மச்சான், இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லையா மச்சான், சத்தம்லாம் எதுவும் வரலையே. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது சத்தம் வருதா? இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் கேட்கல ப்ரோ. இல்லை மச்சான், இல்லை மச்சான் சத்தம். ப்ரோ உங்களுக்கும் வரலையா ப்ரோ? இல்லை ப்ரோ. என்னடா ஏதாச்சும் ஆயிடுச்சாடா? இல்லை ப்ரோ என்ன மச்சான் நீங்கள் ஏதோ மாதிரி ஆகுது, ஏதோ நம்ம பார்க்கணும். அது இப்போ கேட்குறோம் மச்சான், இப்போ தான் ப்ரோ ஆமாம் ப்ரோ எனக்கு ஒரு கேட்குது ப்ரோ. ப்ரோ கேட்டுட்டு தான். ஆமாம் ப்ரோ. கிளம்பிடலாமா மச்சான் இங்கேருந்து? பார்த்துட்டு தான் போகணும், நீ கிளம்புறாது. ப்ரோ பாரு ப்ரோ கிளம்பலான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஏய் வாடா போகலாம். ப்ரோ பின்னாடி தான் ப்ரோ சவுண்ட் வருது. ப்ரோ நீங்கள் வேறு ஏன் ப்ரோ ப்ரோ பயம்லாம் எதுவும் இல்லைல்ல மச்சான்? பயமா இல்லை மச்சான் எதுவும் இருக்குடா பின்னாடி. கேமராமேன் பார்த்தீங்களா? கேமராமேன் ப்ரோ மச்சான். ப்ரோ கேமராமேன் எங்கே ப்ரோ போயிட்டார் அவரு? மச்சான் தெரில ப்ரோ. மச்சான் எங்கடா? டேய் மச்சான் என்னடா இங்கே வந்து உக்காந்துட்டா? மச்சான் டேய் என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாடா. பயமா இருக்கா? தேவையில்லடா, வீடியோ முடிச்சுக்கலாம்டா டி. உள்ளே போகலான்றியா? மச்சான் அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம்டா வாடா. ப்ரோ நிஜமாக ஏதாவது இருந்துச்சு அப்புறங்க? ஆமாம் ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. சத்தியமாக பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. கேமராமேன் நானும் பார்த்தேன், ஆனால் அது வந்து ஒரு சின்ன இதுதான். என்ன ப்ரோ வீடியோ பார்க்குறீங்களா? வீடியோ பார்த்துட்டு போய் வாங்க பண்ணலாமா? வீடியோ பார்த்துட்டு அந்த சரி வாங்க பார்த்துருவோம் வாங்க. ஷூட் பண்ணிடலாம். வாடா வாடா பார்த்துக்கலாம்டா வாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப பழமையான காடு, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தெரியுது போல. அதான் எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. இல்லைடா எனக்கெல்லாம் அந்த மாதிரி. கேமராமேன் உங்களுக்கு எதனா? இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ எனக்கு ஒன்றும் தெரில. நாய் தான் ஊழ விடுதாங்க பின்னாடி. அது மட்டும் தான் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது போலடா. யாரும் நடந்தா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம். சத்தியமாக பின்னாடி எதுவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி மட்டும் பார்க்காது, எனக்கு ஒரு மாதிரியாக பயமாக இருக்குது. ஏய் எதுவும் இல்லைடா மச்சான் பாடா பார்க்காது, டேய். திரும்பி பார்க்காது, திரும்பி பார்க்காது. மச்சான் மச்சான் திரும்பி பார்க்காது, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அது நாய்ங்க அந்த மாதிரி எதனா போகும்டா. சைடில் பாடுறா மரம் ஆடுதுடா. ஏய் எதுவும் இல்லைடா எப்பா. இது ரொம்ப பழமையான காடுறா, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுது போல. நீ வாடா, உன்னை நாளைக்கு கூப்பிட்டு வரேன்டா. மக்கள் தான் பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் எடுக்கிறோம், ஏன்னா இது ரொம்ப பெரிய காடு. நல்லா வர மாட்டேன் மச்சான் நீ நாளைக்கு வாடா. கேமராமேனே இன்னைக்கு அவ்வளோ பயப்படலடா, அவர் பயப்படவும் மாட்டார். இன்னைக்கு கொஞ்சம் பயந்துட்டாரா அவரு.
மச்சான் இன்னும் ஏதோ நீ ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்குடா. அதெல்லாம் எதுவும் இல்லைடா வாடா. முன்னாடி எனக்கு தேவையில்லாத சத்தம் ஏதோ வருது. நான் வரையும் ஒன்று முடியுது. கேமராமேன் இந்த ஃப்ரேமை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இருட்டாக இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. இது காமிங்க கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு. ஃப்ரேம் காமிக்கிறேன் கொஞ்சம் பின்னாடி எப்படி இருக்கு பாருங்கண்ணா. மச்சான் பாடுறா நீ. இன்னும் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் 2-3 நாள் ஆகும். ப்ரோ நல்லா ஜூம் பண்ணி காமி ப்ரோ. சரிதா ப்ரோ. இல்லை நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. இப்போ பாருங்க. ஆ எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா 2-3 நாள் ஆகிடும் மச்சான். ஆமாம் மச்சான், பார்த்து வாடாது. என்ன இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் வாங்க. நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் எல்லாமே வாங்க. நாளைக்கெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. ஆமாம் சார். கேமராமேன் பார்த்தீங்களா? ம் ஃபுல்லாக எடுங்க, இது ஃபுல்லாக எடுங்க. இது வரைக்கும் நான் வந்து 4 வீடியோலேயே இந்த மாதிரி எனக்கு ஆகவே இல்லை ப்ரோ. ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக புல் அடிக்கிறோம் மச்சாண்டி. அந்த பக்கம் எதுவும் சத்தம் வருதுடா. அந்த சைடு ரோடுடா, அங்கே வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், அதனால தான் அந்த மாதிரி ஆகுது. மச்சாண்டி இது சத்தியமாக பாரு, ரோடு இல்லைடா. காமிங்களே கேமராமேன், அங்கே காமிங்களே எங்கே ரோடு இருக்குது கேமராமேன், அங்கே காமிங்க கொஞ்சம். சத்தம் வருது கேமராமேன். இல்லை ப்ரோ ரோடு கொஞ்சம் முன்னாடி போகணும் ப்ரோ. ப்ரோ உதார் தான் ப்ரோ எல்லாமே இந்த சத்தம் வருது மச்சாண்டி. இது வரைக்கும் நாங்கள் எடுத்த 4 வீடியோலையும் இந்த மாதிரி எங்களுக்கு ஆனதே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. மச்சான் கேட்டால் மச்சான் எனக்கு எதுவும் ஆகும் மச்சாண்டி. மச்சான் தேவையில்லை மச்சான், இங்கேருந்து வா போயிடலாம் கேமராமேன். இல்லை ப்ரோ ப்ரோ பார்த்தலாம் ப்ரோ ஏதாவது பறவை ஏதாவது பறந்துருக்கும் ப்ரோ. மச்சான் நீ பறவையா ஒரு பறவை. வா மச்சான், மச்சான் நீ இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன், நாளைக்கு தான் வரணும். நாளைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் மச்சான். இல்லை பார்த்து எடுக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. பௌர்ணமி நாளைக்கு இன்னும் வரவே கூடாதுன்னு இருக்குது. அப்போவே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாங்க எனக்கு காலேஜில், பௌர்ணமி அன்றைக்கி இன்னும் போகாதுடா, உண்மையான பேயெல்லாம் பார்ப்பேன் மச்சாண்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏய் நீ கறி சாப்பிட்டதால தான் நான் அந்த மாதிரிலாம் ஆகுது. நீ ரொம்ப பயப்படுறாடா. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, போய் மேவ் போகிற பார்த்துக்கலாம் ப்ரோ. சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மச்சானுக்கு ஜுரம் வேறு வந்துச்சு. இந்த இடத்துல வந்ததுனால எனக்கே கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோவில் பாதி வீடியோ கேப்சரே ஆகலை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கண்டிப்பாக மச்சானுக்கு போய் நீ ஹாஸ்பிட்டல் செக் பண்ண வந்ததுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா முழு வீடியோ எடுக்கணும் மச்சான். கண்டிப்பாக எடுக்கணும். வேணாண்டா எனக்கு சத்தியமாக முடியும். இந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு ஆரம்பத்துலேயே இந்த மரம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ப்ரோ உங்களுக்கும் பயமாக ரொம்ப. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, வா ப்ரோ போகலாம். நீ பயப்பட மாட்டான். முக்கிய முத்துடா மச்சான் நாளைக்கு நாளான்னைக்கும் வரலாம்.